போன வகுப்புல முதல் தந்திரத்துல உபதேசத்துல பார்த்த பாட்டை ஒரு முழுமையா மீண்டும் பார்க்கணும்ன்றதுனால திருப்பி அந்த பாடலுக்கே வரேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஒரு பாடல்ல நாம இதுவரைக்கும் என்ன நினைத்து வந்திருக்கிறோம்னாக்க, உயிர்களுக்கு உண்டானதாகிய பற்று அல்லது மலங்களை இதுகாரும் மூன்றுன்ற ஒரு நோக்கத்துல பார்த்து வருகிறோம். ஆனா இந்த இடத்துல திருமூலர் என்ன சொல்லுகிறார்னா, நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய மலங்களாக கூடியன மூன்று, மற்றைய இரண்டு மலங்கள் நமக்கு நேரடியாக கண்ணுக்கு அல்லது நம்முடைய அறிவினுக்கு புலப்படாது. ஆகவே இந்த ஐவகை மலங்களால் கட்டப்பட்டதுதான் இந்த உயிர். இந்த ஐவகை மலங்களிலிருந்து விடுபடுதல் என்பதுதான் எல்லா உயிருக்கும் கொடுக்கப்படுவதற்கு உண்டானதாகிய அடிப்படை வாய்ப்பு. இதிலிருந்து நாம விடுபடுவதற்கு உண்டான முயற்சியில் இறங்குதல் என்பதற்குத்தான் நமக்கு யாருடைய துணை தேவைன்னா குருவினது துணை தேவை. இப்ப எதற்காக நாம் குருவினது துணையை நாட வேண்டும் என்று கேட்டால், ஏற்கனவே 2 பாடல்ல சொல்லிட்டார். குரு என்கின்ற ஒருவன் தான் நாம் கொண்டுள்ள இந்த உலகியல் பற்றுக்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ள வேண்டும் என்றால் குரு தேவை. இதை நான் நடைமுறையில வேறு ஒரு மேற்கோளாக சொல்லுவது உண்டு. எண்ணெய் பொருளை கையில தொட்டு விடுகிறோம். அந்த எண்ணெய் பொருள் கையில் பட்டதற்கு பிறகு கையில ஒட்டுதற்கு உண்டான உணர்வு வருகிறது. அந்த எண்ணெய் நம் கையிலேயே தங்கி விடுவதினாலே எதை தொட்டாலும் அல்லது விரல்களை ஒன்றோடு ஒன்று தொட்டாலேயே ஒட்டுதற்கு உண்டான ஒரு உணர்வு வந்து விடுகிறது. இந்த விரல்களை ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இருக்கக்கூடிய அளவினுக்கு என்ன செய்கிறோம்? அந்த எண்ணெய் பற்றானது, எண்ணெய் பசையானது போகக்கூடிய அளவினுக்கு மற்ற ஒரு பொருளை கையில் எடுத்து பூசிக்கொள்ளுகிறோம். அது சிகக்காயா இருக்கலாம், அல்லது இன்றைய நவீனத்துவத்திற்கு ஏற்றாற் போல சோப்பா இருக்கலாம், ஏதாகிலும் ஒரு பொருள். அப்போ அந்த பொருளை எடுத்து பூசிக்கொள்வதினால் இதுகாரும் கையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயினது பற்றுதல் என்கின்றது விரல்களை விட்டு நீங்குகிறது. அதுபோல இந்த உலகியல் வாழ்க்கையில நமக்கு நம்மை அறியாமல் பின்பற்றுவதற்கு உரியதாகிய பற்றுக்கள் நம்மை இந்த உலகிலேயே ஆட்படுத்தி விடுகின்றன. இவ்வாறு ஆட்படுத்துவதற்கு உண்டான பற்றுகளிலிருந்து நம்மை உரிய முறையான வழியிலே விடுவித்து நமக்கு ஒரு மேலான பாதையை காட்டுவதற்கு யார் தேவைன்னா குரு தேவை. அதை சொல்றதுக்கு தான் அடுத்த பாடலை எடுத்துக்கொள்ளுகிறார். அதுதான் போன வகுப்புல நான் கொஞ்சம் அதை வெளிப்படையாக விளக்கம் தந்துட்டு போனேன். அந்த பாடலை கொஞ்சம் முழுமையுமான விளக்கம் தரணும்ன்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மலங்கள் 5 என வார்த்தையை எடுத்தோடனே பாருங்க, மலங்கள் 5 என மாற்றி அருளி தலங்களைந்தான் சதாசிவமான புலங்களைந்தான பொதுவினுள் நந்தி நலங்களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே. முதல் சொற்றொடரே என்ன தொடங்குகிறது? மலங்கள் 5, மலங்கள் 5 என. அது என்ன 5 மதங்கள்னு கேட்டா, இப்ப நமக்கு இயல்பா ஆணவம், கண்மம், மாயைன்ற 3ஐ பற்றின தெளிவு நமக்கு இருக்கு. ஆணவம் என்பது ஒன்றின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, அதாவது என்னால் தான் இது முடியும். அந்த என்னால் என்று சொல்லுவது ஆணவத்தின் வெளிப்பாடு. அதுபோல கண்மம் என்பது ஒன்றின் மீது நாம் கொண்டுள்ள உடைமை. இது என்னுடையது, ஏதொன்றும் நம்முடையது இல்லை. ஏனென்றால் வரும்போது ஏதொன்றும் கொண்டு வரவில்லை,
போகும்போதும் ஏதொன்றையும் எடுத்து செல்ல இயலாது. இருந்தாலும் வாழுகின்ற காலத்துல இது என்னுடையது என்கின்ற உடைமை பேசுகிறோம். அதுக்கு பேரு கண்மம். மாயை என்பது உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டே வாழ்க்கையை நடத்துவது. இந்த 3 மலங்களை பற்றின தெளிவு நமக்கு உண்டு. இவைகளை ஆணவம், அது அகங்காரம், கண்மம் என்பது மமகாரம், மாயை என்பது இந்த உலகியலில் ஏற்படக்கூடிய பற்று என்ற 3 நிலைகள்ல பார்க்கிறோம். ஆனால் இவைகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய 4, 5 ஆகிய மலங்கள். 4வது எதுனாக்க மறைத்தல் என்கின்ற ஒன்று. எப்படி இறைவனுக்கு 5 கிருத்தியங்கள்ல மறைத்தல் என்பது ஒரு கிருத்தியமாக இருக்கிறதோ அப்பொழுதே நாம யோசித்திருக்கோம். இறைவனுக்கு 5 தொழிலை கொடுத்த பொழுது இந்த 5 தொழிலினை கொண்டு ஆட்படுத்துவதற்கு உரியவர்கள் யார்னா ஆன்மாக்களாகிய நாம். அப்ப நம்மிடம் உண்டானதாகிய 5 விதமான குறைபாடுகளை நீக்குவதற்கு தான் இறைவன் 5 புரிகிறான். ஆகவே அப்பொழுது புரியாதது இப்பொழுது புரியும். 4வது பற்று எது அல்லது 4வது மலம் எது என்றால் திரேதாயி என்று சொல்லக்கூடிய மறைத்தல். ஆன்மாக்களினுடைய கர்மாக்கள் தீர உலக அனுபவங்களை கொடுத்து உண்மையை மறைத்தல் செய்யும் சிவபெருமானினுடைய 5வகை ஆற்றலுள் ஒன்று. இது கொஞ்சம் குழப்பமான விஷயம். உலகத்துல எதுவுமே நிலை இல்லாதது என்பது உண்மை. ஆனால் நாம் வாழ்க்கையில சிலவற்றை அனுபவிப்பதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்து இந்த அனுபவம் நமக்கு ஏதாகிலும் ஒன்று நிலைத்ததாக இருக்குமோ என்கின்ற மயக்கத்தை தந்துவிடக்கூடியதாகிய ஓர் மலம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். நாம் உலகத்துல பலவற்றை அனுபவிக்கிறோம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க ராஜாராம், சொல்லுங்க. ஷூர் ஷூர், வாங்க வாங்க. ராஜாராமன், அவருக்கு ஏதோ சம் டெக்னிக்கல் ஃப்ளா. ஓகே சார். சொல்லுங்க சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அவர் ராஜாராம் திருப்பி வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வராராம். பாருங்க, எனக்கு கனெக்ட் ஆகலன்னார். அவர் ஐபோன்ல ஏதோ ப்ராப்ளம்னார். அதே மாதிரி மாலதி மேமும் வழியில போய் வந்துட்டு இருக்கா. ரைட், 1 மினிட் வெயிட் பண்ணலாம். மாலதி மேம் உள்ள வந்தா அதுக்கப்புறம் வெளியில போனா திருப்பியும் வந்திருக்கா. தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ரைட், இந்த திரேதாயி என்பது என்னன்றதை விளக்கி கொண்டிருக்கிறோம். 4வதாகிய மலம். இப்போ நாம் உலகத்துல ஏது ஒன்றும் நிலையாததுன்னு நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கைக்கு மாறாக ஏதேனும் ஒன்றை நாம் அனுபவிக்கக்கூடிய அளவிலே கொடுத்து அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் இதுகாரும் எது நிலைக்காது என்று நம்பி வந்தோமோ அது நிலைப்பதற்கு உண்டான வாய்ப்பை பெற்றுவிடும் என்ற அளவிலே நம்ப வைப்பதற்கு பெயர் திரேதாயி. இது இல்யூஷன்ல இருந்து வேறுபட்டது. உதாரணம் சொன்னா புரியும். இப்போ உதாரணம், நாம் நம்மிடம் உண்டான ஒரு பணத்தை ஒரு வங்கியில முதலீடு செய்கிறோம். அதாவது அதை
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உண்டானதாகிய அளவினுக்கு உட்பட்ட வைப்புன்றோம் இல்லையா, டெபாசிட் பண்றோம். 3 ஆண்டுகள் வரம்புன்னு வைத்துக் கொள்வோம். உடனே நாம என்ன நினைக்கிறோம், இந்த 3 ஆண்டுகளுக்கு அந்த வைப்பு தொகைக்கு ஒரு 7 விழுக்காடு அல்லது 7% வட்டி தொகை தருவதாக இருந்தால் அடுத்த கேள்வி கேட்கிறோம், 3 ஆண்டுக்கு அப்புறம் இந்த நிலைமை மாறுமா? ஏனென்றால் இந்த வைப்பு தொகைக்கு இப்பொழுது நாம் பெறக்கூடிய பணத்தை பெற்றிருக்கக்கூடியது உலகியல்ல உண்மை. இந்த உலகியல் உண்மையை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பதினால் இந்த அனுபவத்தை முதலாக வைத்துக்கொண்டு இனி வரும் காலத்துல நாம் இப்பொழுது பெற்றிருப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு உண்டான்னு அந்த நோக்கத்துல கேள்வி கேட்கிறோம். அந்த கூடுதலாக பெறுவதற்கு உண்டான காலம் வரைக்கும் நாம் இருப்போமா இல்லையான்ற கவலை இப்ப விட்டு போய்விடுகிறது. ஆகவே உலகியல்ல எதுவுமே நிலைக்காது என்ற நிலையிலிருந்து விலகி நாம் அனுபவத்தின் அடிப்படையில பெறக்கூடிய சில நன்மைகளை மனத்திலே கொண்டு இது போன்றதாகிய நன்மை தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வாழுதல், அதுக்கு பேரு திரேதாயின்னு பேர். நமக்கு ஒரு நம்பிக்கையை தரத்தக்க ஒரு சில நிகழ்வுகள் நடந்துவிடும். அந்த நிகழ்வுகள் கூட நமக்கு போலி என்று தெரியாமல் அந்த நிகழ்வுகளை நம்பி அதன் வாயிலாக நாம் இன்னமும் சில காலம் இருக்க போகிறோம், இன்னமும் இவைகளை எல்லாம் தூய்க்க போகிறோம் என்று நம்மை அறியாமல் நம்முள் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல். இதுக்கு பேரு இதுக்கு பேரு என்னன்னா மறைத்தல்னு பேரு. நம்ம அறிவை மறைத்து விடுகிறோம். இல்லூஷன்ல இருந்து, இது மாயையிலிருந்து திரேதாயி வேற. மாயை என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக நிரந்தரமாய் நம்புவது, இருக்கக்கூடிய ஒன்றை இல்லை என்று தெளிவது மாயை. ஆனால் திரேதாயி என்றால் இல்லாத ஒன்றினுக்கு இருப்பதற்கு ஏற்றாற் போல ஒரு சில செயல்கள் நடந்து விட்டதினால் அந்த செயல்களை கொண்டு இது போன்று என்றென்றும் நடக்கும் என்ற நம்பிக்கையில எதிர்பார்ப்போடு இருக்கிறதுக்கு பேரு திரேதாயி. இதுவும் ஒரு விதத்துல நமக்கு இந்த உலகின் கண் வாழுதற்கு உண்டான ஒரு கட்டு, ஒரு பந்தம். ஆகவே இது ஒரு 4வது விதமான மலம். இந்த மலத்தையும் தவிர்க்கணும். 5வது எதுனாக்க ரொம்ப அழகு, அதற்கு பேரு அசுத்த மாயைன்னு பேரு. இப்ப அடுத்த கேள்வி, சுத்த மாயைனா என்ன, அசுத்த மாயைனா என்ன? சுத்த மாயை என்பது உண்மையை உண்மை என்று தெரியாத அளவினுக்கு பொய்யினால் மறைக்கப்படுவது சுத்த மாயை. அசுத்த மாயை என்பது பொய் என்பதை பொய்யாக தெரிந்த பின்னும் அதை பின்பற்றுவதற்கு நாம் நம்முடைய அறியாமையை துணை கொண்டு செயல்படுத்துவது. இது அடிப்படையிலே வரக்கூடிய சிக்கல் எல்லாருக்கும். பல நேரங்கள்ல சுத்த மாயை நமக்கு அறிவை கொடுத்து விடும். அசுத்த மாயை என்பது உள்ள அறிவையும் கெடுத்து விடும். வேடிக்கையாக நான் சொல்லுவது உண்டு, இப்ப நமக்கு வெம்மை காலத்துல ஐஸ் சாப்பிடுற வழக்கம் வச்சிருப்போம்னு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஐஸ் என்பது வெம்மைக்கு நேர் எதிராக இருப்பதினால் இது நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரும் என்று நம்பி அதை உண்ணுகிறோம். ஆனால் உண்டதன் பின் தான் தெரிகிறது, இல்லை, வெம்மைக்கு மாறாக இதை உண்ணுதல் கூடாது, உண்ணுவதினால் மேலும் உடலிலே வெப்பம்தான் கூடுகிறது என்ற உண்மை புரிகிறது. ஆகவே நம்முடைய கண்ணுக்கும்
தொடுதலுக்கும் சுவைத்தலுக்கும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று அது குளிர்ச்சியை தரத்தக்க ஒன்று அல்ல என்று தெரிந்து கொண்டதினால் அது அந்த உண்மை தெரிகின்ற வரைக்கும் அதை மாயைக்குள்ள அடக்கிறோம். அது நமக்கு உண்மையாகவே வெப்பத்தை தான் தருகிறதுன்ற உண்மையை புரிந்து கொண்டு விட்டாலும் வேறு வழி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதையே நாம் சென்று நாடுகிறோம் அல்லவா? அப்பொழுது நம்முள் பிறப்பது அசுத்தமாயை. சுத்த மாயைக்கும் அசுத்த மாயைக்கும் என்ன வேறுபாடுன்னா, சுத்த மாயை இதனால் இது விளைவது என்று தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் நாம இருக்கக்கூடிய இடம் சுத்தமாயி. தெரிந்ததன் பின்னும் தவிர்க்க முடியாமல் அதனையே செய்து கொண்டு இருக்கிறோம்னா அதுக்கு பேர் அசுத்தமாயி. எங்கு வேறுபடுகிறோம்னா, சுத்தமாயையை அறிவு இனம் கண்டு கொள்ளும். இதனால் இது வந்தது என்று உனக்கு தெரிகின்றது அல்லவா, ஏன் அதனை தொடர்ந்து செய்கிறாய், அதை விட்டு விலகி நில் என்று அறிவுரை சொல்லும். அசுத்த மாயையில அறிவையும் அழுத்தி கொண்டு இந்த மாயை தன் ஆற்றலை காட்டும். அதனால நாம இந்த அசுத்த மாயை என்கின்ற ஒன்றினுள் ஈடுபட்டு அவைகளையும் மலமாகத்தான் கருதி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 5 மலங்கள்னு ஆரம்பிச்ச. ஆகவே ஆணவம், கண்மம், மாயை, திரேதோயம், அடுத்தது அசுத்த மாயை. ஆகவே இந்த 5னுக்கும் போதுமான விளக்கம் தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இடம் புரியலைன்னு எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். இந்த 5ம் நாம் இந்த உலகிலே தொடர்ந்து வாழுவதற்கு உண்டான கட்டுகளை ஏற்படுத்துகிறது. இந்த உலகியலோடு நம்மை பிணைத்து விடுகிறது. இந்த 5லிருந்து நாம விடுபட வேண்டும். இந்த 5லிருந்து விடுபடுதல் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆன்ம விடுதலை, அல்லது ஆங்கிலத்துல சொல்லணும்னா லிபரேஷன். இந்த மேலான விடுதலை நமக்கு தேவை. இந்த மேலான விடுதலையை யார் கொடுக்க வல்லான்? நமக்கு யார் ஒருவன் குருவாக நின்று இந்த 5 விதமான கட்டுகளிலிருந்து எம்மை எவ்வாறு நாம் நம்மை விலக்கி கொள்ளுதல் என்கின்ற வழிமுறையை காட்டுபவன். நம் உடன் வரமாட்டான், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தத்துவத்துல புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், நமக்கு உண்டான மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நமக்கு உண்டான மலங்களிலிருந்து நாம வெளியே வர வேண்டும்னா வெளிவருவதற்கு உண்டான பாதை, வெளிவருவதற்கு உண்டான வழிமுறை எது என்பதைத்தான் ஆசிரியன் சொல்லுவானே ஒழிய நம்முடன் சேர்ந்து நடக்க மாட்டான். நாமத்தான் நடக்கணும். அப்பொழுதுதான் நாம் முனைந்து இந்த 5 விதமான கட்டுகளிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள முடியும். தத்துவத்துல மட்டும் எது உண்மை என்றால், நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆசான் வழிதான் காட்டுவான். அந்த வழியில பயணப்பட வேண்டியது நாம். 2 அடிப்படையை புரிந்து கொள்ளணும். சாத்திரங்கள் அடிப்படையில இறைவனை அணுக வேண்டும் என்றால் உரிய ஆசான் நமக்கு வழிகாட்டுவான். தோத்திரங்கள் அடிப்படையில இறைவனை நாம் அடைய வேண்டும்னா அதற்கு உரிய ஆசானாக வருபவன் வாழ்ந்து காட்டுவான். தோத்திரங்கள் வழி இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த தோத்திரங்களை யார் நமக்கு கற்றுத்தருகிறார்களோ அவர்கள் நம் முன்னே வாழ்ந்து காட்டுவார்கள். நாவுக்கரசர் வாழ்ந்து காட்டினார், சம்பந்தர் வாழ்ந்து காட்டினார். அவர்கள் வாழ்ந்து காட்டுவதை போல அதனை ஒரு மேற்கோளாக எடுத்துக்கொண்டு நாம வாழ தலைப்படலாம். ஆனால் தத்துவத்துல திருமந்திரம் போன்று இருக்கக்கூடிய நூல்கள்ல ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள். இந்த பாதையில் போ, அதோட சரி. நீங்கள் அதை மாற்றாக எந்த ஒரு வினாவும் கேட்க முடியாது. போனால் என்ன நடக்கும், போ, அவ்வளவுதான்.
ஆகவேதான் தோத்திர நூலுக்கும் சாத்திர நூலுக்கும் இங்கதான் வேறுபாடு. தோத்திர நூலை சொல்லுபவர்கள் எல்லோரும் வாழ்ந்து காட்டுகிறார்கள். இறைவனை எப்படி வழிபட வேண்டும், எவ்வாறு எல்லாம் அவனை சிறப்பிக்க வேண்டும், அவனது தலங்களுக்கெல்லாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சென்று நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டினார்கள். அதை நாம் அப்படியே பின்பற்றலாம், தப்பில்லை. ஆனால் தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் நமக்கு உண்டான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு உரிய ஆசான் உதவுவான். அந்த ஆசான் இதுதான் பாதைன்னு காட்டினா அந்த பாதையில நாமத்தான் பயணப்பட வேண்டும். ஆகவே ஞானத்தினுக்கு யார் ஒரு துணையும் வாராது. பக்திக்கு யார் வேண்டுமானாலும் துணை வரலாம். ஆகவே எது எளிதுன்னா பக்தி மார்க்கம் எளிது. திருமந்திரத்துல நாம இவ்வளவு தோய்ந்த நிலையில விவாதம் பண்ணாலும் அடிப்படை எதுனாக்க பக்தி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எளியது. மிகப்பெரிய அடியவர்கள் எல்லாம் அந்த பக்தி மார்க்கத்தை மட்டுமே பின்பற்றினார்கள். என்ன காரணம்? எல்லாம் அவனே என்ற நம்பிக்கையோடு அவனை மட்டுமே இடைவிடாது சிந்தித்து கொண்டிருந்தால் போதும். அவன் திருநாமாவை, அவன் இருக்கக்கூடிய தலத்தை, அவனது ஆற்றலை நம்மால் இயன்றவரை சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும்ன்றது ஒரு நம்பிக்கை. இது அடிப்படையான எளிமையான வழி. தத்துவ நிலையில புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயணப்பட்டாக வேண்டும், தொடர்ந்து பயணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் தொடர்ந்து அந்த ஞானத்தை பெற முடியும். அதனாலதான் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு உண்டான கட்டுகள், ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு இந்த உலகியலில் ஏற்படக்கூடிய பந்தங்கள், இவைகளை நாம் எவ்வாறு விலக்கி கொள்ளுதல், அவ்வாறு விலக்கி கொள்ளுதற்கு எது வழிமுறை என்று ஞான நிலையில ஆசான் வழிகாட்டுகிறார். அவ்வாறு வழிகாட்டுதலை அப்படியே நாம ஏற்று பின்பற்றி நடக்கணும். நாம பயணப்படுவது நாம இருக்க வேண்டும். நம்முடைய பயணத்தினுக்கு துணையாகலாம் ஞானாசான் வரமாட்டான். அதனால இந்த ஐவகையினுடைய அடிப்படையான மலங்களை சொல்லி இவைகளை இறைவன் என்ன செய்கிறான்? தனது அருளால் உயிர்களிடம் தோன்றி இருக்கக்கூடிய இந்த ஐவகை மலங்களை இறைவன் தனது அருளினால் இந்த உயிர்கள் இந்த மலங்களிலிருந்து விடுபடுவதற்கு உதவுகிறான். அவ்வளவுதான். அவன் வழி காட்டுறான், உதவறான். உங்களுக்காக அவன் உடன் நின்று அதை செய்ய மாட்டான். இதை இப்படி செய்தால் சரியானது, அவ்வளவுதான். அவன் நமக்கு உரியதாகிய பாதையை சொல்லிவிட்டு ஒதுங்கிடுவான். அதுதான் அவன் நம் பால் கொண்டிருக்கக்கூடிய அருள். எல்லா மதங்களும் இதை மாற்றி சொல்லின. ஆனால் சைவம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உனக்கு உண்டான பாதையை காட்டுகிறேன். இந்த பற்றுக்களாகிய ஐந்திலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள்ளுதற்கு உண்டான வழிமுறையை சொல்லுகிறேன். இவைகளை கொண்டு நீ உன் பயணத்தை மேற்கொண்டு விடுதலையை பெற வேண்டும். இந்த 5 நிலைகளுக்கும் 5 வடிவங்களிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 5 லிங்கங்களாக. ஆணவத்திலிருந்து விடுபடணுமா? அந்த ஆணவத்திலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் தன் அருளை காட்ட தான் ஓர் வடிவெடுக்கிறான். அந்த வடிவத்தை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்கள் மாட்டு உண்டானதாகிய ஆணவம் போகும். அடுத்த கேள்வி கேட்கலாம், 5க்கும் சேர்த்து ஒரு வடிவெடுத்துள்ளாமே, 5னுக்கு ஏன் தனித்தனியான வடிவம்? ஏனென்றால் ஒவ்வொரு மலமும்
அதனினுடைய ஆளுமை என்பது தனித்தன்மை வாய்ந்தது. உதாரணம் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு அடியவர் சொல்றார், ஆணவம் என்பது இருள் போல சொல்லிட்டு அடுத்த விளக்கம் கொடுத்தார். என்னன்னா, இருள் தான் இருக்கக்கூடிய இடத்தையாவது காட்டும், ஆணவம் அதையும் செய்யாது. நமக்குள்ள ஆணவம் இருக்குன்றது நமக்கே தெரியாது. நாம நிறைய வெளியே சொல்லி கொண்டிருப்போம், எனக்கெல்லாம் ஈகோவே கிடையாது, ஆணவமே கிடையாது. எப்பொழுது ஆணவமே கிடையாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதே நாம் ஆணவத்தின் வயப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றது பொருள். மேலை நாட்டில் ஒரு அழகான வரலாறு சொல்லுவார்கள். கிரேக்க நாட்டினுடைய மிகப்பெரிய மன்னனாக விளங்கின சீசரை பற்றி. சீசர் எந்த புகழ்மொழிக்கும் அடிமையானதில்லையா. அவனுடைய ஆட்சி காலத்துல அவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் ஏதேதோ இவனை புகழுவார்களாம், ஏது ஒன்றினுக்கும் இவன் மனதை பறிகொடுத்ததில்லை. இதை தெரிந்த ஒரு ஆராய்ச்சியாளன் சீசரினுடைய மிக உயர்ந்த குணம் எது என்றால், யார் ஒருவராலும் பாராட்டினை பெற்றாலும் அந்த பாராட்டினுக்காக தன் மனதை நெகிழவிட மாட்டான் என்று சொன்னார். அந்த பாராட்டினுக்கு சீசர் நெகிழ்ந்தான். இதுதான் அடிப்படை. நம் உள்ள இருக்கக்கூடிய ஆணவம் இருளை போன்றது. இருளாவது இருக்கிற இடத்தை காட்டும். வெளிச்சத்துல நாம நின்று கொண்டு அந்த இடம் இருண்டு இருக்கிறதுன்னு இருந்த இடத்துல இருந்து காட்ட முடியும். ஆனால் ஆணவம் தான் இருக்கிற இடத்தை காட்டாது. நம்முள் இருக்கக்கூடிய ஆணவம் என்பது கீழ்நிலையில இருக்கும், ரொம்ப மறைநிலையில இருக்கும், டார்மெண்ட்ல இருக்கும். எப்ப வெளியே வரும்னு தெரியாது, யார் மாட்டு வெளியே வரும்னு தெரியாது, எங்கு வெளியே வரும்னு தெரியாது. இதற்கு வரலாற்றுல சைவ சித்தாந்தத்துல ஒரு செய்தியை சொல்லுவார். அச்சுத களப்பாளர்னு ஒரு சைவ அடியார் பெண்ணாகடம்ன்ற ஊர்ல வாழ்ந்தார். அவருக்கு வெகு நாள் ஆகியும், திருமணம் ஆகி வெகு நாள் ஆகியும் மக்கட்பேறு இல்லை. தன்னுடைய குருவான சத்திய ஞான தரிசனிகள்னு ஒருத்தரை போய் பார்த்து என்ன செய்வதுன்னு கேட்ட பொழுது, அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டு, திருமுறையில கயிறு சார்த்தும் வழக்கம். ஓலைச்சுவடியில திருமுறை எழுதப்பட்டிருக்கும் தேவார பதிகங்கள், அதுல ஒரு கயிறு எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு போடுவார்கள். கயிறு விழுந்த பகுதியில என்ன தேவாரம் வருகிறதோ அதில் சொல்லப்பட்டிருப்பது தீர்வுன்னு நம்பினார்கள். இவர் அவ்வாறு கயிறு இட்டு பார்த்த பொழுது, திருச்சியில இருக்கக்கூடிய கோவிலை சார்ந்த 2 குளம் இருக்கு, அதுல போய் குளித்து இறைவனை வழிபட்டு வரவும் இருந்தது. அந்த நன்றுடையானை தீயதில்லானைன்னு 2 குளம். உடனே அச்சுத களப்பாளர் தன் துணைவியாரோடு சேர்ந்து அந்த குளத்துல மூழ்கி திருச்சியில இறைவனை வழிபட்டு மீண்டார். சில காலம் கழித்து அவருக்கு மகப்பேறு கிடைத்தது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை இளம் பிராயத்துல வீதியில நடைபயிலுகின்ற பொழுதே வான்வழியாக சென்ற பரஞ்சோதியார் இந்த குழந்தையினுடைய ஆற்றலினால் ஈர்க்கப்பட்டு கீழே வந்து இந்த குழந்தைக்கு சிவஞான போதத்தை கற்றுக் கொடுத்து விட்டார். 3 வயதிலேயே சிவஞான போதத்தை கற்று உணர்ந்தது இந்த குழந்தை. தான் கற்ற சிவஞான போதத்தை மற்றவர்களுக்கு சொல்ல தலைப்படுகிறது. இதற்கிடையில என்ன ஆயிற்று, இந்த அச்சுத களப்பாளரினுடைய குருவுக்கு ஒரு வருத்தம். தன்னுடைய சீடன் மகப்பேறு இல்லைன்னு தன்னிடம் வந்தான், வழி சொன்னோம், அவனுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்து இருக்கிறது, அதையும் நமக்கு வந்து சொல்லவில்லை. அந்த மகவு இப்பொழுது
ஏதோ சித்தாந்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அங்கு ஏதோ வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறதா, இதையும் நமக்கு சொல்லவில்லை என்ற கோபத்தோட சீடன் இருக்கக்கூடிய ஊருக்கு வரார். அச்சுத களப்பாளர் இருக்கிற ஊருக்கு வந்த உடனே நேரடியாக இந்த குழந்தை எங்கு பாடம் எடுக்கிறதோ அங்க போய் நிற்கிறார். நின்ன உடனே அப்பொழுது அந்த குழந்தை என்ன பாடம் எடுத்து கொண்டிருந்ததுன்னா, இந்த ஆணவ மலத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தது. இந்த வந்த குருநாதருக்கு கோபம் தாங்காமல் அந்த குழந்தையை பார்த்து கேட்டார், ஆணவத்தின் மொத்த உரு உனக்கு தெரியுமான்னு. உடனே அந்த குழந்தை சற்றும் தாமதியாமல் அவரை நோக்கியே கை காட்டியது. நீர்தான் ஆணவத்தின் மொத்த உரு என்று. அப்பொழுது அவருக்கு ஞானம் வாய்க்க பெற்று அந்த 3 வயது குழந்தையிடம் இவர் சீடராக சேருகிறார். அந்த 3 வயது குழந்தை தான் பின்னாளில் சைவ சித்தாந்த சாத்திரத்தின் தலைமையான அறிஞராக விளங்கின மெய்கண்டர். அப்போ எந்த வயதிலும் யார் மாட்டும் எந்த சூழ்நிலையிலும் ஆணவம் வரலாம். ஆகவே இந்த ஆணவத்தை போக்குவதற்குன்னு ஒரு தனியான பயிற்சி வேணும். அந்த ஆணவத்தை போக்குவதற்கு உண்டான ஆசான் ரொம்ப கடுமையான முறையில அதை விட்டு உங்களை விலக்குவதற்கு பயிற்சி கொடுக்கும். இல்லை என்றால் ஆணவம் என்பது நம்மை விட்டு விலகவே விலகாது. அழகா சொன்னார், செம்பில் உரை களிம்பு போலன்னு. செப்பு பாத்திரத்துல பிடிக்கக்கூடிய களிம்பு போல அது துடைக்க வரும். ஆகவே இந்த ஆணவத்தை போக்கக்கூடிய வழிமுறையில தான் அடுத்த மலமாகிய கண்மத்தை போக்க முடியும்னா முடியாது. ஆணவத்தை போக்குவதற்கு உண்டான பாதை வேற. கண்மத்தினுக்கு உண்டான ஈடுபாட்டிலிருந்து உங்களை விலக்கி கொள்ள வேண்டும்னா அதற்கு உண்டான வழிமுறை வேற. ஆணவம் என்பது பட்டால் தான் விலகும். கண்மம் என்பது எது உண்மை என்று உணர்ந்தால் விலகும். மாயை என்பது படுதலும் தேவை, உணர்தலும் தேவை. இதான் சிக்கல் இங்க. ஆகவே இவைகளை எல்லாம் ஒவ்வொன்றினையும் தனித்தனியாக பார்க்கணும். அதனாலதான் இந்த 5னுக்கும் 5 வடிவங்கள்ல இறைவன் லிங்க ரூபமாக காட்சியளித்து ஒன்றிலிருந்து ஒன்றை விலக்கி தன் அருளினால் இந்த உயிர் ஒவ்வொன்றும் பெற்றிருக்கக்கூடிய இந்த 5 மலங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு வழிவகை செய்கிறான் அவனுடைய அருளால. இந்த 5 லிங்கங்கள் என்னன்னு கேட்டா அதை எழுதுகிறார். 1 சிவ சதாக்கியம், 2வது அமூர்த்தி சதாக்கியம், 3வது மூர்த்தி சதாக்கியம், 4வது கருத்துரு சதாக்கியம், 5 கண்மத்துரு சதாக்கியம் என்ற 5 லிங்கங்களாக சதாசிவ மூர்த்தியாக வீற்றிருந்து உயிர்களின் 5 வித புலன்களையும் அந்த புலன்களினால் விளையக்கூடிய இந்த 5 வகை மலங்களையும் நீக்கி பேரறிவு அளிக்கக்கூடிய குருநாதராக இருப்பதும் உலகின் கண் உள்ள உலகியல் சார்ந்த பந்தபாசங்களை அறுத்து ஞானத்தை தருவதும் இந்த குருதான். ஆகவே சைவத்தில குரு என்பது மிக உன்னத நிலை. உங்களிடம் உண்டான குறைகளையும் நீக்கணும். குறைகளை நீக்கியதோடு நில்லாமல் மேலும் அந்த குறைகள் உங்களிடம் பற்றாமல் இருப்பதற்கு வழியும் சொல்லணும். அதற்கு மேலாக இவைகளை எல்லாம் களைந்த நிலையில நீங்கள் மேல் நோக்கி செல்லுவதற்கு உண்டான வழி வாய்ப்பையும் தரக்கூடியவன் குரு. ஆகவே இந்த குரு என்பவன் உங்களுக்கு வழிகாட்டுதல், அருளோடு இருத்தல், மீண்டும் அந்த பிழை உங்களை அடையாதிருப்பதற்குண்டான செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்த செய்தல். இந்த 3 வேலையும் குரு செய்யணும். அப்படி செய்தால்தான்
அவர் குருவாக இருப்பதற்கே முடியும். ஆகவே இறைவன் நமக்கு குருவாக நின்று இந்த மூன்றினையும் உபதேசிக்கிறான். 5 விதமான மலன்களினால் வரக்கூடிய துன்பங்களை தெரிந்து இந்த 5 மலன்களை நீக்குதற்கு உண்டான வழி, அவ்வாறு நீக்குதற்கு உண்டான வழிமுறைகள்ல மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள், மீண்டும் இவைகள் நம்மை அணுகாமல் இருப்பதற்கு உரியதாகிய தடை சாதனம், அதன் பிறகு இவைகளை கடந்து மேல் நோக்கி செல்லுவதற்கு உண்டான ஒரு உந்துதல், இந்த மூன்றினையும் இறைவன் உயிர்கள் பால் கொண்ட அருளினால் தருகிறான். இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய அருள். நாம தப்பு செய்வோம்னு தெரிகிறது, நாம் செய்த தப்பை அருளோடு திருத்துகிறான். இனி அந்த தவறை செய்யாதிருக்கக்கூடிய அறிவை தருகிறான். இந்த தவறை செய்யாது மேல்நிலை நோக்கி நம்மை செலுத்துதற்கு ஊக்கமும் தருகிறான். இந்த மூன்றையும் குரு என்கின்ற ஒருவனால் மட்டுமே தர முடியும், மற்ற யாராலும் முடியாது. நீங்கள் எத்துணை முறை தவறு செய்யுங்கள், அத்துணை முறையும் குருவா இருக்கிறவன் கோபப்படக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய அறியாமை என்பது தவிர்க்க முடியாதது. ஆகவே அந்த அறியாமையோடு நீ இருக்கக்கூடிய நிலையில் நீ உழன்று கொண்டிருக்கக்கூடிய உன்னை உடனாக நின்று காப்பாற்றுதல் என்னுடைய கடன் என்று அவன் கருதுகிறான். அதனாலதான் மற்றைய நிலைகள்ல நாம ஞானம் பெறுவதற்கு உதவக்கூடிய ஆச்சாரியனுக்கு கோபம் வரும், உபாத்தியாயனுக்கு கோபம் வரும், ஆனால் குருவினுக்கு கோபம் வராது. யோசித்து பாருங்கள், நம்ம புராண இதிகாசங்கள்ல ஆச்சாரியன் கோபப்பட்டு சாபமிடுவான், உபாத்தியாயன் கோபம் கொண்டு நம்மை தண்டிப்பான், குரு நம்மை தண்டிக்க மாட்டார். குரு நாம் நம்மிடம் கொண்டுள்ள அறியாமையை கண்டு இத்தகு அறியாமையோடு இருக்கின்ற இந்த ஆத்மனை கடையேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் நம் மீது கருணையோடு அணுகுகிறார். அதனால குரு என்பவன் அந்த மூணு மறுபடியும் சொல்லுங்க. குருக்கும் ஆச்சாரியனுக்கு என்ன வித்தியாசம்? ஆச்சாரியன் அப்படின்றவன் நாம் உலகியல்ல வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு தேவையானவற்றை கற்றுத் தருபவன் ஆச்சாரியன். உதாரணம், நான் வாத்தியாரா இருக்கணும்னா நான் வாத்தியாரா இருக்கிறதுக்கு என்ன படிக்கணும், எப்படி பாடம் நடத்தணும், எந்தெந்த இடத்துல எதை விளக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கிறவன் ஆச்சாரியன். நான் மேற்கொள்ளக்கூடிய தொழிலை நான் எவ்வாறு திறம்பட செய்து அதன் மூலமாக பொருளையும் புகழையும் ஈட்டுதற்கு வழிவகை செய்பவன் ஆச்சாரியன். அதனாலதான் பீஷ்மர ஆச்சாரியன்னு சொல்றோம், துரோணர ஆச்சாரியன்னு சொல்றோம், கிருபன ஆச்சாரியன்னு சொல்றோம். அவ பிழைக்கிறதுக்கு வழியை கத்துக் கொடுக்கிறான். அப்படி கத்துக் கொடுக்கும் போது அந்த வழியை நாம ஒழுங்கா கத்துக்கலைன்னா திட்டுவா, தண்டிப்பா, சாபம் கொடுத்துருவோம். உபாத்தியாயன்னாக்க நாம் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய சடங்கியல் சார்ந்த செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நமக்கு நடைமுறையில செய்து காட்டி இதனை இவ்வாறு பின்பற்று அப்படின்னு சொல்லுவார்கள். அதையும் நாம ஒழுங்கா செய்யலைன்னா அதற்கு அவர்கள் நம்மை கோபிக்கலாம், திட்டலாம், சபிக்கலாம். இப்போ உதாரணம், நம்ம வீட்டில் யாரேனும் ஒருத்தருக்கு உபநயனம் நடக்கிறது. உபநயனம் நடந்த உடனே என்ன பண்றார், யார் நடத்தி கொடுத்தாரோ அந்த வாத்தியாரே குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கோ 15 நாளைக்கோ வந்து அந்த குழந்தைக்கு காலையில, மதியத்துல, சாயங்காலத்துல அந்த சந்தியாவந்தனம் மார்த்தியானத்தை அமர்ந்து
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போறார். அப்படி செய்யறதுல நாம ஒரு சில நேரங்கள்ல தப்பு பண்ணா ரொம்ப முதல்ல மரியாதையா சொல்லுவார். அதே தப்ப திருப்பி செய்தோம்னா கோபம் வந்துடும், திட்ட ஆரம்பிச்சிருவார். ஆனால் குரு எந்த சூழ்நிலையிலும் தன்னிடம் வரக்கூடிய ஒரு ஆத்மா அதனது அறியாமையினால் நம்மிடம் வருகிறது, அதனை போக்கிக் கொள்ள பாடுபடுகிறது. அந்த சூழ்நிலையில குருவானவன் எந்த காரணம் கொண்டும் கோபம் கொள்ளுதல் கூடாது. குருவுக்கு இருக்கக்கூடிய உயர் தகுதியே அதுதான். எப்பொழுதும் யாரையும் கருணையோடே பார்க்க வேண்டும், எந்த உயிரையும் கருணையோடு பார்க்க வேண்டும். ஆகவே ஆச்சாரியன் தவறு இழைப்பான், உபாத்தியாயன் தவறு இழைப்பான், ஆனால் குரு தவறு இழைக்கவே முடியாதவர். ஆகவே குரு என்பவர் உங்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைக்கும் வாழ்வியலில் பின்பற்றக்கூடிய சடங்குகள் முறைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு மேலான நற்கதின்ற ஒன்றை அடைதற்கு உண்டான உரிய பாதையை மட்டுமல்ல, அந்த பாதையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, அதன் கண் எவ்வாறு பயணப்படுவது, அதன் கண் வரக்கூடிய இடர்பாடுகளை எவ்வாறு நீக்குவது போன்ற அனைத்து செய்திகளையும் உங்களிடம் பலகாலம் நீங்கள் கேட்க கேட்க தயக்கமின்றி சொல்லிக் கொண்டு. ஆகவே குருஸ்தானம் நிறைய நேரங்கள்ல நாம குழப்பிக் கொள்ளக்கூடிய இடங்கள். குருன்றவர் அல்டிமேட். சட்டுன்னு யார் ஒருவரையும் குருன்னு சொல்றதுலாம் அர்த்தம் கிடையாது. அல்டிமேட். அவர்கள்தான் எல்லாமும், அவர்களே எல்லாருக்கும். அந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள் குரு. ஆகவே அதனாலதான் சிவபெருமான் என்ன பண்றார், குருவா வருகிறார். நந்தி என்ற குருவாக வருகிறார். ஆச்சாரியனா வல்ல, உபாத்தியாயனா வல்ல, குரு. அதனால நம்ம புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சிலரை தான் குருன்னு சொல்றோம். வேடிக்கை தெரியுமா? வசிஷ்டன குருன்னு சொல்றோம். வசிஷ்டனால் பாராட்டப்பட்ட விஸ்வாமித்திரரை எங்கேயாவது குருன்னு சொல்றோமா பாருங்க. பிரம்ம ரிஷி என்கின்ற பட்டம் வசிஷ்டனால் விஸ்வாமித்திரருக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. பழமொழியே அதுதான். ஆனால் வசிஷ்டனை குரு என்று சொல்லுகிறோம். வேடிக்கை தெரியுமா? வசிஷ்டனுக்கும் இந்த விஸ்வாமித்திரன் பழைய நிலையில கௌசிக மன்னனாக இருந்த பொழுது இந்த வசிஷ்டனிடம் உண்டான அந்த பசுவை ஓட்டி செல்லுவதற்கு எல்லா முயற்சியிலும் இறங்குறான். அத்தனை முயற்சியில இறங்கிய பொழுதும் கூட வசிஷ்டர் கோபப்படாமல் இவரால் எய்யப்பட்ட எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நிற்கிறார். என்னென்னமோ அஸ்திரங்களெல்லாம் பிரயோகிக்கிறான் கௌசிகன். தன் தண்டத்தை மட்டும் நிறுத்தி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிறார். நினைச்சிருந்தா விஸ்வாமித்திரரை அந்த நேரத்திலேயே சபிச்சிருக்க முடியும். அவரால் ஒன்னும் செய்யல. என்னென்னமோ முயன்று இந்த வசிஷ்டனை இனி தன்னால் வெல்ல முடியாது, நாம் மன்னனாக இருந்து என்ன பயன், மன்னனாக இருப்பதை காட்டிலும் துறவியாக இருப்பவனுக்குத்தான் ஆற்றல் மிகுதின்னு உணர்ந்து அங்கேயே துறவியா போறான். ஒவ்வொரு முறையும் வசிஷ்டனை வெல்லுவதற்கு முயலுகிறான். ஒரு முறை கூட வசிஷ்டன் கோபப்படல. அதனாலதான் சொல்றது, குரு கோபப்படக்கூடாது. எங்கேயாவது வசிஷ்டன் கோபப்பட்டதாக நாம் இதுகாரம் படித்திருக்கக்கூடிய புராண குறிப்புகள் எங்கன்னா இருக்கான்னு பாருங்க. அதனாலதான் அவர்களுக்கு மேலான அவர் ரொம்ப நினைச்சு நான் ரசிக்கக்கூடிய இடம், குரு என்று சொல்லக்கூடியவனது உபதேசம் எல்லா காலத்தினுக்கும், எல்லா உலகினுக்கும், எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதா இருக்கும். நம்ம இதுல ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டுறதுக்கு
தயரதன் முடிவு செய்த பொழுது வசிஷ்டனை கூப்பிடுறான். குருவா இருக்கக்கூடிய நீங்கள் ராமனுக்கு சில உபதேசங்களை செய்து தாருங்கள்னு. முதல்ல என்ன சொல்றார் தெரியுமா? அவர் யாரோடும் பகை கொள்ளல். வார்த்தையை கவனிங்க. இது குருவால மட்டுமே சொல்ல முடியும். யாரோடும் பகை கொள்ளல் ஆயினன் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இதே ஆச்சாரியனா இருந்தா என்ன சொல்லுவான்? உன்னை எதிர்க்க கூடியவனை நீ எதிர்த்தே ஆக வேண்டும். ராமன் சொல்றான் சுக்ரீவன்ட்ட, உன்னுடைய மக்களை தாயாக நீ தாங்கினாலும் உன் மக்களுக்கு யாரேனும் தீமை செய்தால் அவர்களை நெருப்பாக நின்று சுட்டுவிடு. நாயகன் அல்லன் இவன் நம்மை நனி பறந்து புறக்கும் தாயன தாங்குதி தாங்குவாரை ஆயன திறமையேனும் அறத்திறம் அகலா வண்ணம் தீயன வந்தபோது சுடுதியால் தீமையோரைன்னு விளக்கம் கொடுத்தார் கம்பர். ஆச்சாரியன் கத்துக் கொடுப்பான் இத, எதிரியை எப்படி அழிக்கணும்னு. ஆனால் குரு எதிரியையும் எப்படி நேசிக்கணும்னு கத்துக் கொடுப்பார். அதனாலதான் ஆரம்பிச்சார் யாரோடும் பகை கொள்ளல். வசிஷ்டர் சொன்ன முதல் அறிவுரை அதுதான் ராமனுக்கு. அப்படி பகை கொள்ளாமல் இருந்தாய் என்றால் போர் இல்லாமல் போகும். அதனால உலகம் உன்னை கோழை என்று சொல்லாது, உன்னை மேலும் புகழுக்குரியவனாக இந்த உலகம் மதிக்கும். ஏன்னா உலகத்துல மிக பெரியதாகிய போர் எதுன்னா சமாதானமா இருக்கிறது. மற்றது எல்லாம் நீங்க செஞ்சிட முடியும். அதனாலதான் குரு என்று சொல்லக்கூடியவன் அவ்வளவு மேல்நிலை நின்று விளக்கம் தரும். அந்த ஏன் அந்த மேல்நிலையில நின்று விளக்கம் தர வேண்டி இருக்கிறது என்றால், அவன் தன்னால் உருவான அத்தனை உயிர்களையும் அருளோடேயே பார்க்கிறான். அந்த அருளின் வெளிப்பாடு இருப்பதினால்தான் தன்னோடு தோன்றின இந்த உயிர்கள் யாவும் தான் காட்டக்கூடிய அருளினால் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு அதனை வெளிக்காட்டுகிறான். ஆகவேதான் நலங்களை தானுள் நயந்தனன் அறிந்து, இந்த உயிர்களுக்கு எவை எவை நலங்களை தரும் என்று தான் அறிந்திருக்கிறான். குருவாக நின்ற அந்த இறைவன் அறிந்து அந்த குருவின் அது வெளிப்பாடாக நயந்து இவைகளை உதவும். ஆகவே அதனாலதான் அவன் அவ்வளவு உயர்ந்த நிலையில குருவாக இருக்கிறார். குருவிற்கு அந்த உபதேசம் கொடுத்துட்டு சொல்றார், இந்த குருவுக்கு என்ன தகுதியா? அறிவையும் புலன் உடனே நான்றதாகி நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவு உள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குரு பரன் ஆமே. இந்த ஒரு பாட்டு குருன்றதுக்கு இதை காட்டிலும் மிக அழகான வழக்கத்தை தர முடியாது. இந்த உலகத்துல நாம எப்படி வாழுகிறோம்னாக்க, பழமொழி ஒண்ணு சொல்றோம் இல்லையா, ஆழம் தெரியாம காலை விடுறதுன்னு. நாம ஆழம் தெரியாமல் இந்த உலக பற்றுகள்ல காலை விட்டுட்டு எடுக்க தெரியாம தடுமாறும். என்ன ஏதாகிலும் ஒரு மாயையினாலோ சூழலினாலோ அறியாமையினாலோ நாம ஆழம் தெரியாம காலை வச்சிடணும். வைத்ததன் பின் இந்த ஆழமானது நம்மால் சமாளிக்க முடியாதுன்ற நிலை வரும்போது நம்முடைய ஆற்றல் போய்விடுகிறது. என்ன எழுதுறார் பாருங்க, அறிவை ஐம்புலனுடனே நான்றதாகி, உயிர்களினுடைய சிற்றறிவு இருக்கிறதல்லவா, அறிவு, உயிர்கள் கொண்டுள்ள சிற்றறிவு, இந்த சிற்றறிவு 5 பொறிகளினால் வழியே கிடைத்த உணர்வு. இந்த 5 பொறிகளும் சரியானதானவற்றை மட்டுமே நமக்கு காட்டும்னா பிரச்சனை இல்லை.
இந்த 5 பொறிகளும் எப்ப சரியானவற்றை காட்டும், எப்ப தவறானவற்றை காட்டும் நமக்கு தெரியாது. பின்னாடி ஒரு இடத்துல எழுத போறார், பார்ப்பான் மனத்துள்ளே பசுக்கள் 5 உள, மெய்ப்பார் இன்றி அவை தாமே திரிகின்றன. 5 பொறிகள் இருக்கே, மெய்வாய் கண் மூக்கு, இது 5 பசு. இதை முறையாக மேய்ப்பதற்கு தெரியாமல் அவை அவைகளினது இயல்பின் அடிப்படையில் திரிந்து கொண்டு இருக்கின்றன. இவைகளை நம் ஒரு பக்கமாக ஈர்த்து அதற்கு உண்டான செயல் இதுதான் என்று எவன் நமக்கு வகையறிந்து தருகிறானோ அவன் குரு. இந்த கண்ணினது செயல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும், இதனை செய். உனது நாவினது செயல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும், இதனை செய் என்று எவன் ஒருவன் வகையறிந்து, ஏன் தெரியுமா வகையறிந்துன்ற சொன்னேன்னா, ஒவ்வொருவரினுடைய வகைமை என்பது ஒவ்வொருவரிடமிருந்தும் வேறுபடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய செவிச்சுவை எனக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சுவை எனக்கு அதே அளவினதாய் இருக்காது, வேறுபடும். பொறிகள் ஒவ்வொன்றும் ஒரு தன்மைத்தாய் இருக்கின்றன என்றாலும் ஒவ்வொருவர் மாட்டும் உண்டானதாகிய பொறிகள் வேறுபடும். ரொம்ப இயல்பான மேற்கோள் சொல்ல முடியும். நம்முடைய சிறுகதை எழுத்தாளர்ல புதுமை பித்தன் ஒருவர் இருந்தார். மிகச்சிறந்த எழுத்தாளர். உடல் நல குறைவினால் ரொம்ப குறுகிய காலத்திலேயே இறந்து போனார். அவர் வேடிக்கையாக ஒரு கதையில குறிப்பெழுதுவர், இந்த பேருந்து நிலையங்களிலும் புகைவண்டி தொடர் நிலையங்களுக்கு வெளியே வந்தீங்கன்னா தோல் தொழிலாளி அமர்ந்திருப்பான், செருப்பு தைப்பவன். அவன் அந்த வீதிகள்ல நடக்கக்கூடியவர்களினது கால்களை மட்டுமே கவனித்துக் கொண்டான். ஏனென்றால் அவனது கண்களுக்கு யார் காலில் உள்ள செருப்பு பழுதாகி இருக்கிறது, அந்த பழுதை அவர்கள் எந்த அளவுக்கு சமாளிப்பார்கள், இல்லை என்றால் நம்மிடம் கொண்டு வருவார். அவனுடைய கவனம் முழுவதும், அந்த கண் பார்வை முழுவதும் நடக்கக்கூடிய மாந்தர்களின் அது கால்களிலேயே. அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்புலன் மற்றவர்களுக்கு இருக்காது. அதுபோல இசைத்துறையில இருக்கக்கூடியவர்கள், யாரேனும் ஒருவர் பாடுகிறார், யாரேனும் அல்லது ஒரு இசைக்கருவியை மீட்டுகிறார்னா இசைத்துறையில பண்பட்டவர்களுக்கு அவர்கள் பெற்றுள்ள செவித்திறன் மற்றவர்களுக்கு இருக்காது. 4 விதமான இசைக்கருவிகள் மேடையில சேர்ந்து இசைக்கப்படுகிறது என்றால் எந்த இசைக்கருவி ஸ்ருதியிலிருந்து விலகி இருக்கிறது? அந்த இசையோடேயே வாழக்கூடிய அவர் காதுக்கு அந்த விலகின்னு அது தெரியும், நமக்கு தெரியாது. ரொம்ப நுணுக்கமாக அவர்கள் கேள்வி புலன் இருக்கும். அதுபோல மிக அதிகமான அளவினுக்கு உணவினை தயாரிக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் எல்லா உணவினையும் தான் சுவைத்து பார்த்து அதில் உள்ள குறை நிறையை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்று தனித்ததாகிய நாச்சுவை இருக்கும் அவருக்கு. இந்த மேலை நாடுகள்ல சொல்லுவார்கள், பழரசங்கள் தயாரிக்கக்கூடிய வின்யார்ட்ஸ் இருக்கு இல்லையா, வைன் உருவாகக்கூடிய இடங்கள்ல, அதுல மிக பெரிய அளவுல ஊதியம் கொடுத்து அதை சுவைப்பதற்குன்னு ஒருவரை வைத்திருப்பார்கள், வைன் டேஸ்டர். அதை தொட்டு ஒரு துளியை நாவில் வைத்தவுடனே சொல்ல முடியுமா அவரால், இந்த வைன் இத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆகவே இந்த 5 பொறிகளும் எல்லோருக்கும் ஒரு தன்மைத்தாகத்தான் இருந்து செயல்படும்னு நம்பக்கூடாது. 5 பொறிகளும் ஒவ்வொருவர் மாட்டும்
இருந்து செயல்படுகின்ற பொழுது அவைகளினால் விளையக்கூடிய குறைகளும் உண்டு, அவைகளினால் விளையக்கூடிய நிறைகளும் உண்டு. அதான் சொல்றார் அந்த பகுதியில, உயிர்களின் சிற்றறிவு அவர்களின் 5 பொறிகள் வழியே கிடைத்து உணர்வுகளிலேயே லயித்து பேரறிவை அறியாமல் மயங்கி கிடக்கிறது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தடையே. நம்முடைய 5 பொறிகளினால் தோன்றக்கூடிய புலன்கள், அவைகளினால் பெறப்பட்ட உலகியல் அனுபவம், இவைகளை சாசுதம் என்று நம்பிவிடுகிறோம். இவைகளை இந்த பொறிகளின் வாயிலாக புலன்களை கொண்டு இதை அறிந்து கொண்டு விட்டதினாலேயே நாம் எல்லாவற்றையும் முழுமையுமாக அறிந்து கொண்டு விட்டோம்ன்ற நிலைக்கு வருகிறோம். இல்லை, அப்படி அறிந்து கொள்ளுதல் என்பது சிற்றறிவு. இந்த சிற்றறிவை மட்டும் தெரிந்து கொண்டு பேரறிவாகிய பேரானந்தம் என்கின்ற அந்த இறைவனை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். இல்லை, இந்த 5 பொறிகளினுடைய நோக்கமே உலகியலின் கண் உண்டானதாகிய அனுபவங்களை கொண்டு பேரானந்தமாகிய பேரறிவினை பெறுதற்கு உண்டான வாய்ப்பை தேடுவதுதான். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த இறைவன். நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? எந்த இறைவனை வாழ்த்துதற்கு வாய் கொடுக்கப்பட்டதோ அந்த வாயினை கொண்டு உலகியல்ல சிலரை தலைவர்னு எடுத்துக்கொண்டு அவர்களை வாழ்த்தி அதனால பெறக்கூடிய சொற்ப சந்தோஷத்தினுக்காக வாழ்நாளையே கழித்து கொண்டிருக்கும். இந்த சொற்ப சந்தோஷத்துக்காக வாயின்ற பொறி கொடுக்கப்படலை. அதனால் பேசப்படக்கூடிய புலன் என்பது அதற்கு கொடுக்கப்படல. மேலானதாகிய இறைவனினது பெயரை சொல்லி அவனது புகழை சொல்லி அதன் மூலமாக நிரந்தரமாகிய பேறு பெறுதற்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த 5 பொறிகளினால் அவை உருவாக்கக்கூடிய புலன்களை கொண்டு வாழும் உலகத்துல இருக்கக்கூடிய சில அற்பமான சந்தோஷங்களிலே இவைகளை செலுத்தி இவைகள்தான் நிரந்தரம் என்று நம்பி மூலமாகிய பேரானந்தத்தை பேரறிவை தேடத் தவறி விடுகிறோம். இந்த இடத்துலதான் இறைவன் உள்ள நுழைகிறான். இந்த இடத்துலதான் இறைவன் குருவாக வந்து நமக்கு அருள் பாலிக்கிறான். நீ தேட விரும்புவது இது, தேடிக்கொண்டிருப்பது இது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அது. நாம் எதனை தேட வேண்டும் என்று தெளிவு இருந்த பின்னும் அதனை தேடாமல் உலகியல்ல சாதாரண விஷயங்களை தேடி உழன்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுதான் சிக்கல். மற்றைய ஆனந்தம் எல்லாம் இந்த உலகத்துல மிக மிக அற்ப ஆயுள் உடையவை. பின்னாடி படிப்போம். ராமகாதையில கும்பகர்ணன் விபீடனன் போர்க்களத்துல பேசிக்கொள்வார். கடைசியில கும்பகர்ணன் வேடிக்கையா சொல்லுவான், விபீடனா நீ செய்தது சரி, நீ ராமனிடம்தான் இருக்கணும். நான் ராவணனிடம் இருந்து மடிவதற்காகவே நிற்கிறேன். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை எப்படின்னாக்க நீர்கோல வாழ்வை நச்சி நீர்ல தொட்டு கோலம் போடுறது போலதான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம். போட போட காய்வது போல பிறக்க பிறக்க சாக போகுது. அதுல சந்தேகமே இல்லை. அப்படி பிறக்க பிறக்க சாகக்கூடிய நாம் இடைப்பட்ட காலத்துல நாம மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு வழியையும் யோசிப்பதில்லை. இறமாமல் இருப்பதற்கு உண்டான மார்க்கம் உண்டான்னு சிந்திக்கிறதும் கிடையாது. 2 எல்லைக்குள்ள நிக்கிறோம் இல்லையா? பிறத்தல் என்ற ஒரு எல்லை, இறத்தல் அல்லது மரணம்ன்ற ஒரு எல்லைக்குள்ள நிக்கிறோம். இந்த 2 எல்லைக்குள்ள ஏதாயிலும் ஒன்றை தவிர்ப்பதற்கு நம்ம அறிவை பயன்படுத்துறோமான்னு பாருங்க.
இனி பிறத்தலே கூடாது. இதற்கு நாம் நம் அறிவை பயன்படுத்தி உரிய முறையில் ஈடுபாடு கொள்ளணும், செய்யறது கிடையாது. அல்லது மரணம், இதை தவிர்ப்பதற்கு வழி பார்க்கலாமே. வள்ளலார் முயன்றார் அல்லவா, மரணமிலா பெருவாழ்வு. இதுக்கு முன்னாடி இருந்த அடியவர்கள் என்ன பண்ணார்கள்? பிறவாமை வேண்டும். ஒன்று பிறத்தலை தவிர்க்க முயலணும், இல்ல மரணமே இனி வராது இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். இதற்குத்தான் இந்த வாழ்க்கை. நாம இந்த வாழ்க்கையில இவைகளை பெறுவதுதான் பேரறிவு. அதை விட்டுட்டோம். விட்டுட்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சிற்றறிவுகளுக்காக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, நாமெல்லாம் இந்த உலகிலே இருந்து கொண்டிருக்கிறோம். வாழுதல்ன்றது வேற. வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்து அதன் பின்னாடி வாழறதுக்கு பேருதான் வாழுதல். நாம வாழறதுக்கு அர்த்தமே தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கோம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா we are all surviving, we are not living. வாழறதுன்னு அர்த்தம் வேற. நம்முடைய புலன்கள், அந்த புலன்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய பொறிகள், இவைகளினது துணை கொண்டு மீண்டும் இந்த உலகிலே நாம் வாராதிருப்பதற்கு உரியதாகிய பெரியதோர் அறிவு எது, பெரியதோர் ஞானம் எது என்பதிலே நாம் நம்முடைய அறிவை செலுத்துவோம் என்றால் நாம் வாழுகிறோம்னு. குமரேச சதகம்னு ஒரு நூல், வேடிக்கையான சதகம்ன்றது பிற்காலத்தில் எழுதின நல்ல ஞானம் பற்றின நூல். எது வாழ்க்கைன்னு ஒருத்தனை கேட்ட போது அந்த ஆசிரியர் எழுதுற, ஒரு காட்டு பாதையில ஒரு புலி ஒருத்தனை துரத்தி வர, அவன் படுவேகத்தோட ஓடி வந்து ஒரு பாழுங்கிணற்றுல விழுந்துட்டான். விழுந்தவன் கை நீட்டி பற்றி கொண்ட போது ஒரு மரத்தோட வேர் அவனுக்கு உதவியது. கிணற்றுக்குள்ள வளர்ந்து இருக்கக்கூடிய வேர் அதை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறான். அப்பா, நாம தப்பித்தோம்னு அவன் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுதுதான் பார்க்கிறான் கிணற. அந்த கிணத்துக்கு கீழே கடுமையான நச்சினை உடைய பாம்புகள். கணத்துக்கு மேல இவன் மேலே வருவான் என்று இவனை துரத்தி வந்த கடுமையான பசியோடு இருக்கக்கூடிய புலி. கணத்துக்குள்ள குதிக்கவும் முடியல, மேல ஏறி வரவும் முடியல. இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட இந்த இடர்பாட்டுக்கு நடுவுல இவன் ஓடி வந்த வேகத்துல எந்த மரத்து வேற பிடித்திருந்தானோ அந்த மரமானது மெல்ல அசைந்தது. அந்த மரத்துல ஒரு தேன் அடை இருந்தது, தேன் கூடு. இந்த அசைந்த வேகத்துல அந்த ஒரு கிளை தேன் கூட்டுல பட்டு அதிலிருந்து ஒரு துளி தேன் அப்படியே கீழே சிந்தியது. இவன் நாக்குல பட்டது. அவன் சப்பு கொட்டி சாப்பிட ஆரம்பிச்சான். இதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணி கொண்டு இருக்கோம். மேல இருக்கிற புலி தெரியல, கீழே இருக்கிற நச்சுடைய பாம்பு தெரியல. இதற்கு இடைப்பட்ட அந்த ஒற்றை துளி தேனை பார்த்து சுவைத்து வாழ்க்கை சௌக்கியமா இருக்குன்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி தான் நாமும் புலி என்கின்ற வருங்காலம் நமக்கு புலப்படுவது இல்லை. பாம்பு என்கின்ற கடந்த காலத்தின் வினை நமக்கு புலப்படுவது இல்லை. இடைப்பட்ட காலத்துல நடைமுறையில நாம் அனுபவிக்கக்கூடிய தேன்துளி போன்ற சிலவாகிய அற்ப சந்தோஷங்களுக்காக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இவைகளினால் பயனில்லை என்று சதகம் பேசுகிறது. அதுபோல இந்த அறியாமையை கொண்டு உலகியல்ல நாம பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சந்தோஷங்களை சாசுதம் என்று நம்பி அவைகளையே நமக்கு மூலம் என்று எண்ணுகிறோம். இல்லை, புலன்களின் வாயிலாக கொண்டுள்ள அனுபவங்களை கொண்டு
பேரானந்தம் அல்லது பேரறிவு என்கின்ற ஒன்றை தேட வேண்டும். தேடி பிறவியை கடத்தல் வேண்டும். இந்த சிற்றறிவுக்குள்ளேயே பேரறிவு ஞானம் இருப்பதை மறந்து விடுகிறோம். தனியா தேட வேண்டாம். இந்த அனுபவமே நமக்கு பேரானந்தத்தை தரத்தக்க உரிய பாதைன்றதை மறந்து விடுகிறோம். அதை நமக்கு நினைவுபடுத்தி இந்த பற்றுக்களிலிருந்து நம்மை விலக்கி அந்த பேர் அறிவு நோக்கி நம்மை செலுத்துவதற்கு உரியவன் யார் என்றால் குரு. ரைட்? இதோட நிக்கட்டும்.